வார்த்தையினால் நீ பேசுவீராக. ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த மாதத்தில் என்ன வார்த்தை உங்கள் ஜனங்களுக்கு கொடுக்க நீ ஆயத்தமாக இருக்கிற நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா டிஸ்டர்பன்ஸ், எல்லா தூக்கத்தன்மை எல்லாத்தையும் எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 85 அதிகாரம் 2 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 85 2 வசனம். யாராவது மைக் இருந்தா, 2 மைக் இருக்கு, யாராவது ஒரு மைக்ல யாராவது வாசிங்க பார்க்கலாம். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து, உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர், அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். அல்லேலூயா. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை கொடுப்பதுக்கு முன்பாக நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த நாளில் வார்த்தையே நான் பேசுவதுக்கு முன்பாக நீர் எனக்கு கன்ஃபர்மேஷன் தரணும். அதே போல் சங்கீத பகுதியில் சகோதரி அழகாக பாவத்தை குறித்து தான் அதை எப்படி நம்ம மனம் திரும்பணும், அதில் எப்படி நம்ம உணரணும் என்பது குறித்து சொன்னாங்க. அப்போவே ஒரு லீடிங் கிடச்சி விட்டது. அதை தொடர்ச்சி அப்படியே பேசலாம். இங்கே வாசித்த சங்கீதத்தில் பாருங்க, உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம் பாவங்களை ஒரு நாளும் மூடக்கூடாது, மறைக்கக்கூடாது, இல்லை ஒளிந்திருக்க கூடாது. தேவனுக்கு முன்பாக நம்ம யாருக்கு முன்பாக வேணா நம்ம பாவங்களை மறைக்கலாம். எப்படி தெரியுமா? ஒரு பாஸ்டருக்கு முன்பாக, நான் உங்கள் ஜனங்களுக்கு முன்பாக, நீங்கள் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக. ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது, குறிப்பாக திருவிருந்து எடுக்கும்போது புரிந்து கொள்ளுங்க, நம்ம இருதயமானது தேவனுக்கு முன்பாக அது ஒரு எப்படி சொல்றது, கண்ணாடி டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். நான் இந்த தேவனை பார்க்கும் போது, ஆண்டவரே நீ இதை பார்க்குறீ, நான் மறைப்பதுக்கு ஒன்றும் இல்லை என்பதை நம்ம உணரணும். ஏன் என்று பார்க்கும்போது தேவரி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எண்ணங்களை அறிந்திருக்கா, இருதயத்தை அறிந்திருக்கா, நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன கேட்குறோம். சில பேர் எப்படி தெரியுமா, நான் கேட்கறதுனால என்ன பாவம், நான் பார்க்கறதுனால என்ன பாவம். அப்படி இல்லை. தேவனுக்கு முன்பாக பாவம் என்பது உணர்வினால் உண்டாகிறது. ஒரு தேவ மனிதனுக்கு தேவன் நீங்கள் பாவம் செய்யும் போது உணர்த்துவார். எனக்கு அந்த உணர்கிற தன்மை உங்கள் வாழ்க்கையில் போகுதோ புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் முற்றிலுமாக அதாவது பேக் ஸ்லைடிங் ஒரு லைஃப்பில் வாழ்ந்து கொடுறீங்க அர்த்தம். சின்ன சின்ன பாவம் செய்யும் போது ஆண்டவர் உணர்த்துவார், இது பாவம், இதை செய்யக்கூடாது, இதை ஏன் செய்யறேன், உன்னை அபிஷேகித்து இருக்கிறேனே, உன்னை நான் வரங்களில் நான் அலங்கரித்திருக்கிறேனே, நீ என்னுடைய பிள்ளை என்பதை ஒவ்வொரு பாவம் செய்யும் போது உணர்த்துவார். எனக்கு ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த உணர்கிற தன்மை போகிறதோ நம்ம ஒரு பின்மாற்றத்துக்குன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? சிம்சோன் தொடர்ந்து பாவம் செய்யும் போது அநேக முறை அவங்க தாயும் தகப்பனும் எச்சரிக்கிறாங்கப்பா, நீ இதை செய்யக்கூடாது, நீ இதை பண்ணக்கூடாத போது அவன் அதை கேட்கவே இல்லை. ஆனால் பாவத்தில் விழுந்த பிறகுதான், கண்கள் குருடான பிறகுதான் யோசிக்கிறான், நான் பாவத்தில் விழுந்துட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் தெரியுமா, நாம் பாவத்தை தேவனுக்கு முன்பாக மூடாதபடி ஆண்டவரிடத்தில் அவர் வஸ்திரத்தினால் நம்மை மூடிக்கொள்ள வேண்டும். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்த வாசிங்க சங்கீதம் அதே வசனத்தை பார்ப்போம். 32 அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 32:1 எடுத்து வாசிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஏன் என் பாவங்கள் மூடப்பட வேண்டும்? ஏன் நான் தேவனுடைய எல்லா இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் வஸ்திரத்தினால் மூடப்பட வேண்டும். புரிந்து கொள்ளுங்க, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு நம்ம வருவது எதுக்கு தெரியுமா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதுக்கு மாத்திரம் இல்லை, நான் இன்னும் கிறிஸ்துவை போல மாறணும். யாராவது கேட்டாங்கன்னா, நீங்கள் ஏன் ஆலயத்துக்கு போகிறீங்க, நீங்கள் ஏன் புதுவாழ்வு ஆராதனை மையத்துக்கு வரீங்கன்னா, நீங்கள் சொல்லணும், நான் வெறும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதில்லை, இல்லை ஜபத்தை ஆண்டவர் கேட்பதுக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் தேவனை போல நான் மாற வேண்டும். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். நான் மாறினே இருப்பேன். 2026, 27, 28 அப்படியே போயின்னு இருக்கும். ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் சொல்லுவார், இதுதான் இப்போ வாழ்நாட்கள் முடிய போகுது, நீ என் இடத்துல வரணும் சொல்லும் போது நான் அப்படியே தேறினவனாய் மாறும்போது அப்பா அப்படியே அவர் வீட்டுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளுவார். நம்ம என்ன நினைக்கூடாதுன்னா, இருக்கிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு அப்படியே அப்படி போக முடியாது. ஆண்டவர் ஆலயத்தை கொண்டு வர தெரியுமா, எப்பா உன்னுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும். இங்கே பாருங்க, தேவனுக்கு முன்பாக நிற்கிறீங்கன்னா ஆண்டவர் மறைவா ஒன்றுமே கிடையாது. அதை நீங்கள் வெளியோட சொல்ல தேவையில்ல, சிஸ்டர் நான் இப்படி பாவத்தில் இருக்கிறேன், பிரதர் நான் இப்படி இருக்கிறது தெரியல. ஆலயத்துக்கு வரும்போது வார்த்தை கேட்கும் போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும் போது, இனி நான் இந்த காரியத்தில் செய்யக்கூடாது, இதை நான் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? தேவனுக்கு மறைவாக ஒன்றுமில்லை. வாசிக்கலாம். ரோமர் 4 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதே வசனத்தை நாம் பார்க்கலாம். ரோமர் 4 அதிகாரம் 7 வசனம். எத்தனை பேர் நோட்டு பெண் வச்சிருக்கிறீங்க?
யாருமே வசனத்தை எழுதுறதில்ல. ரோமர் 4:7 வாசிங்க. மைக்ல வாசிங்க. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். சங்கீதத்துல பார்த்தோம் எவனுடைய, இங்க ரோமர்ல பார்க்க எவர்களுடைய. இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசம் என்னன்னா, அங்க ஒரு மனிதனை குறித்து பேசப்பட்டது. தாவீது தவறு செய்த, சகோதரி சொன்னாங்க தாவீது தவறு செய்தான், அவன் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. ஆண்டவர் ஒரு மனிதன் மூலமாக ரட்சிப்பை எல்லாருக்கும் தருகிறார். எவர்களுடைய பாவங்கள்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரட்சிக்கப்பட்டு அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவர் எல்லாருமே நீதிமான்கள். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலத்துல ஒரு மனிதனுக்கு தான், அதாவது ஒரு ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. தாவீது கேட்டான், ஆண்டவரே நான் பாவம் செய்த உண்டாயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எவர்கள், அவனுடைய, இங்க எவர்களுடைய. இங்க ஏன் நம்ம வாழ்க்கையில பாவங்களை மூடக்கூடாதுன்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. சாபம். சொல்லுங்க பார்க்கலாம். அது சாபம். ஆண்டவர் ஏன் சாபம் நான் சொல்லுகிறேன்னா, நம்ம மரிக்கிற வரைக்கும் கிருபை தருவார். ஆனால் என்ன விஷயம்னா, நம்ம எப்போ மரிக்க போகிறோம், எப்போ ஆண்டவர் வருவார் என்பது நமக்கு தெரியாது. இன்னைக்கு 2 காரியத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் நம் பாவங்களை மூடக்கூடாது, ஏன் மறைக்கக்கூடாது. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 9 20, 21, 22 வாசிக்கலாம். நாம் ஏன் பாவங்களை மறைக்க கூடாது என்பதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 9 20, 21. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள்கள் மேலும் போட்டுக்கொண்டு, பாருங்க, நோவாவுடைய மகனான காம் என்ன செய்கிறாருன்னா, இங்க பாருங்க, நோவா ஒரு முறை திராட்சரசத்தை நல்லா குடிச்சிட்டார், போதை நல்லா ஏறிடுச்சு. இப்ப என்னன்னா, படுக்கும் போது தன் வஸ்திரம் கொஞ்சம் தூக்கி இருக்கிறது, அதாவது அவர் நிர்மாணமானது வெளிப்படுகிறது. அந்த காரியத்துல நோவாவுக்கும் கான்சியஸ் இல்லை, என்ன நம்ம படுத்திருக்கிறோமே, பிள்ளைங்களுக்கு முன்னாடி இப்படி இருக்கிறோம்ன்றத, அது அந்த நிர்வாணத்தை மூடாதபடி ஒரு காரியத்தில் இருக்கிறார். இப்போ முதல் பிள்ளை என்ன பண்றது, பார்த்துட்டு அப்பா நிர்வாணமா இருக்கிற என்பதை 2 பிள்ளைகளிடத்துல போய் சொல்றாங்க. என்ன தெரியுமா, நம்ம அப்பா நிர்வாணமா இருக்கிறார், அவர் குடிச்சிட்டு போதை ஏறினாலும் அப்படி இருக்கிறான்னு சொல்லும் போது, இங்க பாருங்க 2 பிள்ளைகள். அந்த 23 வசனத்தை பாருங்க, எல்லாரும் வாசிங்க. அப்போது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை, சொல்லுங்க பார்க்கலாம், நிர்வாணத்தை எதை மூடினார்கள்? நம்ம பாவங்கள் எல்லாம் மூடுகிறாருன்னா, இங்க பாருங்க எப்படி நம்ம நடந்தது. நோவா நிர்வாணமா படுத்திருக்கிறார். இப்ப முதல் பிள்ளை பார்த்த உடனே அப்பா நிர்வாணமா இருக்க ஓடி போய் சொல்றார். 2 பிள்ளைங்க தெரியும் நிர்வாணத்தை பார்க்க கூடாது, அது பாவம் சாபன்னதுனால. இங்க பாருங்க, ஒரு துணி எடுத்து அப்பா இங்க படுத்திருக்கிறார்னா பின்னிட்டே ஒரு வஸ்திரத்தை எடுத்து இப்படி மூடுறாங்க. அதுதான் அந்த பாவத்தை என்ன பண்றாங்க, அந்த நிர்வாணத்தை மூடுகிறாங்க. இப்போ நோவாவுக்கோ தெளிவு உண்டாகிற 25 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மைக்கில் வாசிங்க. கானான் சபிக்கப்பட்டவன். 24 வாசிங்க. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தன் செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமையாயிருப்பான். நீங்க பாருங்க, எப்பொழுது நம்ம வாழ்க்கையில நிர்வாணமானது மூடப்படலையோ, அது ஒரு அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகிறது, அது ஒரு சாபத்துக்கு நேராக கொண்டு போகிறது. நீ நோவா செய்த தவறுனால பாதிக்கப்பட்ட யார் தெரியுமா? இந்த காம் தான் சபிக்கப்படுகிறது. என்ன தெரியுமா, அவன் சபிக்கிறான். நோவா அந்த இடத்துல உணரல. நான் வெறி கொண்டது நிமித்தமாக, என் நிர்வாணத்தை பார்த்த நிமித்தமாக யார் இங்க சபிக்கப்படுகிறான்? என் சொந்த பிள்ளை. ஆனா இவர் எழுந்து என்ன பண்ணுமா, சபிக்கிறார். நீ சகோதரனுக்கு அடிமையா இருப்ப, நீ அடிமையா இருப்ப. ஏன் தெரியுமா, நீ என் நிர்வாணத்தை பார்த்த. இன்னைக்கு பார்த்து கொள்ளுங்க. ஏன் நம்ம வாழ்க்கையில நம்முடைய பாவங்கள் மூடப்பட வேண்டுமானால், இது சகோதரி சொன்னாங்க பார்த்தீங்களா, இது என்னை சம்பந்தது மாத்திரமல்ல, என் சந்ததிக்கும் பின் தொடரும்.
இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்ததானால் நான் தேவனுக்கு முன்பாக கரைப்படாதவனாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும். எனக்கு என் நிர்வாணமானது வெளிப்படுகிறதோ, என் பாவம் வெளிப்படுகிறதோ, தேவனுக்கு முன்பாக மூடப்படாமல் இருக்கிறதோ, அது என் சந்ததிக்கும் அந்த சாபங்களை கொண்டு போகிறது. நாம் தேவனுக்கு முன்பாக ஒரு நாளும் பாவங்களை மறைக்க கூடாது. அல்லேலூயா. அது கடந்த காலத்துல ஒருவேளை நீங்க அந்த இடத்துல பலவீனமா இருப்பீங்க, ஒரு பண விஷயமா இருக்கட்டும், ஒரு பாவமா இருக்கட்டும். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த காரியத்தில் நீங்க பலவீனமா இருந்தீங்கன்னா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க அறிந்து கொள்ளணும், ஒரு காலத்துல இந்த காரியத்தில் ரொம்ப நான் பலவீனமா இருந்தேன், நான் பாவத்துல விழுறேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மறுபடியும் அதே பாவத்தை செய்யக்கூடாது. அதுக்குதான் நமக்குள்ள கண்ட்ரோல் இருக்கணும். நான் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக என் பாவங்களை மறைக்க முடியாது. திருவிருந்து எடுக்கிறேனே, தேவன் ஆலயத்துக்கு வரனே, நான் பரிசுத்தமா இருக்கணும். ஏன் என்று பார்க்கும் போது யாக்கோபுடைய மனைவி பாவத்தை மூடினபடினால் சாபம் வந்தது. வாசிக்கலாம், ஆதியாகமம் 31 அதிகாரம் 32 வசனம். எடுத்தவர் வாசிங்க, மைக்கில் வாசிங்க. ஆதியாகமம் 31 அதிகாரம். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோட விட வேண்டாம். இங்க பாருங்க, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். என்ன பாருங்க, யாக்கோபுடைய மனைவி இரண்டாவது மனைவி ராக்கேல். இப்ப தகப்பனுடைய லாபான் வீட்டுல இருந்து வெளியே வரும்போது இவங்க எல்லாரும் வராங்க. யார் யார் வராங்க? யாக்கோப்பு, அவன் மனைவி லேயா, ராக்கேல் வராங்க. வரும்போது என்ன பண்றாங்க, இந்த ராக்கேலு அப்பா என்ன வழிபட்டு இருந்தான்னா விக்கிரகத்தை வழிபட்டு இருந்தார். இப்ப அந்த விக்கிரகத்தெல்லாம் திருடின்னு வந்துட்டாங்க. ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு என்ன பண்ணக்கூடாது, பழைய காரியத்தை கொண்டு வரக்கூடாது. இப்ப அந்த லாபான் வந்து கேட்கிறான் யாக்கோபு, ஏய் போகும்போது ஏன் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்ட, போகும்போது ஏன் சாமி எடுத்துன்னு போயிட்ட, நான் அதை தானே நம்பி இருந்தேன். அப்ப யாக்கோபு சொல்றாரு, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் போது ஏன் உன் விக்கிரகத்தை எடுக்கணும் சொல்லும் போது, ஆனா யாக்கோபுக்கு தெரியாது தன் மறைவி மறைத்தாள். எப்படி மறைத்தாள், அந்த விக்கிரகத்தை எல்லாத்தையும் அந்த லாபான் தேடி கொண்டிருக்கும் போது அந்த விக்கிரகத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு அது மேல் ராக்கேல் உட்காந்துட்டு எனக்கு பெண்களுக்குரிய காரியங்கள் உட்காந்துட்டான். இப்ப தகப்பன் வந்து பாக்குறா, தேடுறாரு. தேடாம சொல்றா, தகப்பனே பெண்களுக்குரிய காரியத்தினால எழுந்திருக்க முடியாது, அதனால நான் வந்து நீ சொல்லும் போது ஓகே நீ அப்படியே இருமான்றாங்க. என்னத்தமா அப்ப கோபத்துல யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, யார் விக்கிரகத்தை இங்க மறைச்சாங்களோ ஒளிச்சு வச்சாங்களோ அவங்க மறிக்கப்படுவாங்க சொல்லும் போது, அதே போல ராக்கேல் கர்ப்பவதியான பிறகு பெஞ்சமின் பிறக்கும் போது ராக்கேல் மரித்து போனாள். சாபம் நிறைவேறப்பட்டது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக மறைக்க கூடாது, ஒளித்து வைக்க கூடாது. நம்ம நினைக்கிறோம் தேவனுக்கு முன்பாக என்னப்பா தெரிய போகுது, அப்படி அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம சபைக்கு அதிகம் பேர் வராங்களோ கொஞ்சம் பேர் வராங்களோ, தேவனுடைய வருகையில நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ராமே சொல்லுங்க பார்க்கலாம், ராமே சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க கர்த்தருக்குள்ள நல்ல முதிர்ச்சி அடைந்து மறிப்பீங்கனால் 100% சொல்லுவாங்க பாருங்களா. ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிறாங்க, அந்த இன்ஸ்டியூட்ல என்னங்க ஸ்பெஷாலிட்டி கேட்டால் சொல்லுவாங்க, அதில் படிக்கிற இன்ஸ்டியூட்ல 100% ரிசல்ட் தருவாங்க. என்னது, ஒரு ஸ்கூல்ல 1000-10,000 பேர் இருக்கிறாங்க, அங்க பர்சன்டேஜ் எவ்வளோங்க, 150%. அங்க போய் உங்க பிள்ளைங்களை சேர்ப்பீங்களா, இல்ல 100க்கு 100 கொடுக்குற அந்த பர்சன்டேஜில் போய் சேர்ப்பீங்களா? வாய் தந்து சொல்லுங்க. அதே போலதான் நம்ம ஒரு சபை அப்படிதான் இருக்க வேண்டும். சபையில எவ்வளவு எண்ணிக்கை வருவது முக்கியம் இல்ல, நம் தேவனுக்கு முன்பாக கரைப்படாதவர்களாக இருக்க வேண்டும். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற கடந்த வாழ்க்கையில நீங்க பலவீனமாக உணர்ந்த காரியத்தை இன்னமும் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு மறைக்காதீங்க. இந்த இடத்துல இருந்துட்டு யாரையும் நியாயம் தீர்க்க எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தையாக சொல்லுகிறேன், ராக்கேல் செய்தது போல தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் நம்ம மறைக்க கூடாது. ஆனால் தான் வசனம் வாசித்தோம், எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டது அவன் பாக்கியவான். அல்லேலூயா. வாசிக்கலாம், யோபு 31 அதிகாரம் 33 வசனம். யோபு இப்படியாக சொல்லுகிறார், நான் நாதாமை போல என் மீறுதலை மூடி என் அக்கிரமத்தில் என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. வாசிங்க பார்க்கலாம் யாராவது. யோபு 31:33. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. இங்க பாருங்க, ராக்கேல் மூடினது போல யோபு கேட்கிறார். இங்க பாருங்க, யோபு என்ன கேட்கிறாரு, என் வாழ்க்கையில நிறைய உபத்திரம் வருது, வியாகுலம் வருது, இழப்பு வருது, பாடு வருது. எதனால இருக்கும்? என் பாவத்தினால் இருக்குமா,
என்னுடைய அக்கிரமத்தினால் இருக்குமா? இப்ப ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வியாக வைக்கிறாரு, இல்ல ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நானா ஆதாம போல அக்கிரமத்தை ஒழித்து வைத்தனா, இல்ல ஓடி எங்கன்னா ஒளிஞ்சிட்டேன்னா? நான் நீதிமானதானே இருக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எனக்கு பாவம் நமக்குள் இருக்கிறதோ, தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்பதுக்கு நாம பயப்படுவோம். நாம தேவ சமூகத்தில் வந்து நிற்பது பயப்படுவோம். ஏன் தெரியுமா? நம்மளுக்கே தெரியும், இந்த காரியத்தை தேவன் அருவருக்கிறபடினால, இதை செய்கிறபடினால் நான் இதை செய்யக்கூடாது. நம்ம அறிந்துதான் சில நேரங்களில் தேவ பிரசனத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனோடு உறவாடி கொண்டிருந்த, தேவனோடு நல்ல ஐக்கியம் இருந்த ஆதாமுக்கு ஏன் ஒளிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை ஏற்பட்டதுனால், தேவனுக்கு முன்பாக அவன் பாவம் செய்தபடினால ஒளிந்து கொள்கிறான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய பாவத்தை கர்த்தர் தம் வல்லமுள்ள வஸ்திர மூட விரும்புகிறார். ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்க கடந்த வாழ்க்கையில சின்ன காரியமோ பெரிய வாழ்க்கை எது வேணா இருக்கலாம், ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய மகிமையின் வஸ்திரத்தினால உன் பாவங்களை நான் மூடுகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேகமா வாசிங்க. நானே வாசிக்கட்டுமா? எசேக்கியேல் 16. நான் உன் அறையை கடந்து போன போது உன்னை பார்த்தேன். அப்பொழுது என் வஸ்திரத்தை, அதுல இருந்து வாசிங்க. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்போது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி. போதுங்க, பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் வஸ்திரத்தை விரித்து உன் நிர்வாணத்தை நான் மூடினேன். அல்லேலூயா. இங்க பாருங்களேன், நிர்வாணம் என்பது பைபிள் சொல்றது அவர் நேக்கட்னஸ் குறித்து வேதம் இதுபடியாக சொல்லல. நிர்வாணம் என்பது எது தெரியுமா? நம் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி ஒளிந்திருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையை ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு நீங்க எல்லாருமே நம்ம ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறோம். என்ன ஆண்டவர் நிர்வாணத்தை மூடுகிறாரு? நிர்வாணம் என்பது வேதம் என்ன சொல்லுகிறதுனா, தேவனுக்கு முன்பாக நான் நிற்கக்கூடாதபடி எனக்குள்ள ஒரு அச்சம் இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ, நான் ஜெபிக்கல, வேதம் வாசிக்கல, இந்த தவறை செய்துட்டேன், பார்வையினால் செய்த, செவிகளால் செய்த, வார்த்தையினால் செய்த, கைகளினால் செய்த, கால்கள், இந்த நிர்வாணத்தை ஆண்டு சொல்லுகிறாரு. ஏன்பா, எவ்வளவு நாள் என் சமூகத்துக்கு வரும்போது பயந்து பயந்து ஒளிந்து கொண்டிருப்பேன், இதோ என் வஸ்திரத்தை நான் விரித்து உன்னை நான் மூடிக்கொள்கிறேன். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, எங்கள் இச்சையினாலே கிடக்கிறோம், எங்கள் அவமானங்களை எங்களை மூடுகிறது. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம் யாராவது. எரேமியா 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எங்கள் லட்சையில கிடைக்கிறோம். இங்க பாருங்க, ஏன் ஆண்டவர் தன் வஸ்திரத்தை விரித்து நம்மளை மூட விரும்புறன்னா, நம்ம தேவனுக்கு முன்பாக வரக்கூடாதபடி ஒரு அவமானம் நம்மளை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆதாமே அதுதான் மூடிச்சுன்னு தெரியுமா? ஆதாமே நீ எங்கப்பா இருக்கிறன்னு கேட்கும் போது அவன் சொல்லுகிறான், நான் பாவம் செய்தபடினால ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நல்ல தெய்வம் பாருங்க. அவரே ஒரு இலையினால் வஸ்திரத்தை உண்டு பண்ணி அவன் நிர்வாணத்தை மூடுகிறார். ஏன் தெரியுமா? ஆதாம் பாவம் செய்துட்டான், ஆனா நீ ஒளிந்திருக்க கூடாது, நீ எப்பொழுது எனக்கு முன்பாக தான் நீ நிற்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார், அதிகமாக உங்களை அன்பு கூறுகிறார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன்பா என் சமூகத்தை வருவதற்கு நீ தயங்கி நிற்கிற? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நான் கொடுத்திருக்கும் போது நீ ஏன் தூரமா நிற்கிற? என் மகிமை என் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு முன்னாடி வா, நான் உன் அவமானத்தை நான் மூடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, சில அவமானத்தினால வாழ்க்கை மாறும், வித்தியாசமா படும், ஆனா கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. இங்க பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யாக்கோப்புடைய வாழ்க்கையில பிரச்சனையே வஸ்திரம் தான். எதனால பிரச்சனை? சத்தமா சொல்லுங்க. அவன் வாழ்க்கையில வந்த பிரச்சனையே இந்த தரிசனமும் இந்த வஸ்திரம் தான். வஸ்திரம் என்ன தெரியுமா? தேவன் நம்ம தந்திருக்கிற அபிஷேகம் ரட்சிப்பு காண்பிக்கிறது. எதுக்கு காண்பிக்கிறது? ரட்சிப்புக்கும்
மகிமையான வஸ்திரத்தை காண்பிக்கிறது. ஆனா யாக்கோப்பு யோசேப்படி வாழ்க்கையில எனக்கு தன் தகப்பன் எல்லா பிள்ளைகளை காட்டிலும் பலவன் அங்கேயே போட்டாரோ பிரச்சனை அங்கதான் ஆரம்பிச்சது. உன் வாழ்க்கையில எனக்கு தேவன் ஒரு ஒரு தெரிந்தெடுப்பு வச்சிருக்கிறாரோ, ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்காரோ, பிசாசு அந்நாள் முதற்கொண்டு தான் உன்னோட போராட ஆரம்பிப்பான். இவனை நான் பாவத்தில் தள்ளணும், இவனை நான் சாபத்தில் தள்ளணும். ஏன் தெரியுமா? இவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது, இவன் போட்டு கொண்டிருக்கிறது மகிமையான வஸ்திரம், இவன் தேவனுக்காக எழுமணும்னா எப்ப வேணா தேவன் இவனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தலாம். ஆனாலும் இவனை நான் கரைப்பட வைக்கணும். கரைப்பட வைக்கிறது தான் யோசேப்பு வாழ்க்கையில் சத்துரு போராடினான். அந்த வஸ்திரத்தினால எகிப்துக்கு அடிமையாக்கப்பட்டான். அங்க போன பிறகு அந்த வஸ்திரம் சும்மா இருந்ததா? ஒரு நாள் போத்திபா மனைவி கேட்கிறா, என்னோட சாணின்னு சொல்லும் போது, நான் இல்லைன்னு சொல்லும் போது அவன் வஸ்திரத்தை பிடித்து வைத்துக் கொள்கிறான். இப்போ சாட்சியோட சொல்றான், இங்க பாருங்க, யோசேப்புடைய வஸ்திரத்தை நான் வச்சிருக்கிறேன், அவன் தவறு செய்து தான் இந்த வஸ்திரத்தை விட்டுட்டு போயிட்டான். அவனை அதை நம்பி என்ன பண்றாங்க, சிறைசாலையில் வைக்கிறாங்க. அந்த இடத்துல அவன் ஒரு நாளும் பாவத்தை மறைக்க விரும்பல. அவன் நினைச்சிருந்தான வாலிபத்தினால என்ன நினைச்சிருக்கலாம், யாருக்கு தெரிய போகுது, போத்திபாருடைய மனைவியோட தவறு செய்து இந்த பாவத்தை மூடல. அப்படி அல்ல, என் வஸ்திரமே போனாலும் பாவத்தை இந்த இடத்துல நான் மூடவே மாட்டேன், பாவத்தை மூட மாட்டேன். நான் என் தேவனுடைய நீதிக்காக நான் பாவியாக எண்ணப்பட்டாலும் நான் அங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளையாக நான் எப்போதும் நான் இருப்பேன். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கணும். உன் ரட்சிப்பின் அபிஷேகத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அநேக நேரத்தை மனிதர் மூலமாக, பிசாசு மூலமாக பிசாசானவன் கரைப்படுத்த விரும்புவான். நீ தான் அதை எடுத்து உதறிவிட்டு வரணும். இது என் வாழ்க்கை இருந்தானே இல்லைனா போ, இதுதானே உனக்கு வேணும், வச்சுட்டு போ. வாழ்க்கை எல்லாத்தையும் தேவனுக்காக அப்படி செய்ய ஆயத்தமா இருக்கணும். அதை பிடிச்சி வரல கூட, ஐயோ நான் விட்டுட்டா என்ன ஆகிடும், என் அவமானப்பட்டுருவனே, என் நிந்திப்பா, என்ன வேணா ஆகட்டும். யோசேப்பு ஒரு வேளை அந்த இடத்துல என் வஸ்திரம் தானா பாவம் செய்திருப்பான், பாவத்தையே மூடிட்டு இருப்பான். அவன் செய்யாத பாவத்தையே செஞ்ச மாதிரி சொன்ன போது நம்பும் போது, செஞ்ச பாவத்தை சொல்லும் போது நம்பி இருப்பாங்க அவன் செய்யலன்னு. ஆனா யோசேப்பு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் தேவனுக்கு முன்பாக இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அவன் மறைக்க விரும்பல. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், என் தகப்பன் ஒரு முறை என் மேல வஸ்திரத்தை போட்டது உண்மைனா என் தேவன் அடைவிட சிறந்த ஒரு அதிகாரத்தையும் தரிசனத்தை என் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த வஸ்திரத்தை என்ன பண்றாங்கன்னா சகோதரர்கள் ஒரு விலங்கின் ரத்தத்தை கரைப்படுத்தி கொண்டு இப்போ உங்க தகப்பனத்துல சொல்றாங்க, அப்பா யோசேப்பு மரிச்சிட்டான்ப்பா. எப்படிப்பா மரிச்சான்? ஒரு துஷ்ட மிருகம் வந்து அவனை அடிச்சிருச்சு. அப்படியா? யாக்கோபு வாங்கி பார்க்குறாரு, ஆமா என் பையனுடைய வஸ்திரம் தான் சொல்லிட்டு ஓன்னு அழுவுறாரு. ஓன்னு அழுத உடனே அது இருக்கிற 34 வசந்த வாசிங்க, 37 அதிகாரம் 34 வசந்த வாசிங்க பார்க்கலாம். தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டி கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். என்ன பாருங்க, அந்த வஸ்திரத்தை வாங்கின உடனே தான் வஸ்திரத்தை கிழித்து என்ன பண்றாரு, கட்சியை கட்டி கொண்டு ஓன்னு அழுவுறாரு. இந்த இடத்துல நான் அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். தேவன் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுப்பதற்காக பிதாவும் இதே காரியத்தை செய்தார். என்னதான் பண்ணாரு? அந்த யாக்கோப்பு எப்படி என்ன பாருங்க, யாக்கோப்பு எப்படி பிள்ளையின் அங்கி எடுத்துக்கொண்டு என்னுடைய யோசேப்பின் கரைப்பட்ட வஸ்திரம் சொல்லிட்டு ஓன் அழுதது போல, எப்படி தகப்பன் தன் பிள்ளைக்காக கச்சை கொண்டு அழுதது போலவே அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன் பிள்ளையுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்ட பொழுது அவரும் அதே மனநிலையில் தான் இருப்பாரு. அவர் மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்கு முன்பாக அவர் வஸ்திரத்தை கிழித்தாங்க. அவர் சவேதம் சொல்லுகிற தீர்க்கதரிசனத்தின்படியே இது நிறைவேறிற்று. பங்கிட்டு கொண்டார்கள், இது உனக்கு இவ்வளோ, இது உனக்கு இவ்வளோ. ஏன் தெரியுமா? அவரை நிர்வாணியாக்கினாங்க, அடித்தாங்க, ரத்தம் வந்தது, அந்த வஸ்திரம் எல்லாம் ரத்தமா இருந்தது. எப்படி யாக்கோபு தன் பிள்ளையுடைய வஸ்திரத்தை கேட்டு ஓன்னு புலம்பினானோ, தகப்பனுக்கும் அப்படிதான் இருக்கும். எனக்கு சமமாக இருந்த கொள்ளையாடின பொருளை சமமாக எண்ணாமல் இந்த பூமிக்கு வந்து தன் ரத்தத்தை சிந்துகிறபடினால ஆண்டவர் நினைச்சிருப்பார், என் பிள்ளையுடைய வஸ்திரத்தை கிழிக்கிறாங்களே எதற்காக? நம்முடைய பாவங்களை மூடுவதற்காக. ராம சொல்லுங்க பார்க்கலாம். அன்று யோசேப்புடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டு கரைப்பட்டது எதுக்கு தெரியுமா? 3 காரியம். தகப்பனுக்கு இழப்பு, தகப்பனுக்கு புலம்பல், பிள்ளைக்கோ வேதனை, சிறைசாலை, அவமானம். ஆனா 3வது ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோசேப்பு என்று கரைப்பட்டதுனால தான் அவன் பின்வரும் சந்ததி யோசேப்பின் நிமித்தம் ஆசீர்வாதமாக இருந்தது. ராம சொல்லுங்க பார்க்கலாம்.
அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தகப்பன் அனுப்பும் பொழுது பிள்ளையினுடைய வஸ்திரம் கரைப்பட்டது. ஆனால் கரைப்பட்ட வஸ்திரத்தின் மூலமாக உண்டான ரட்சிப்பின் மூலமாக சந்ததி சந்ததியாக உனக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிற சமாதானம், சந்தோஷம் நித்தமும் 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 கர்த்தர் நம்ம கொடு. எத்தனை பேருக்கு புரியுதுன்னா கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோப்பு தன் பிள்ளையுடைய வஸ்திரத்தை எடுத்து புலம்பினான், ஆனால் அது நிமித்தம் சந்ததிக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே போல பிதா தன் பிள்ளையுடைய வஸ்திரத்தை புலம்பியிருப்பார், ஆனால் இன்று நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, வேதத்தில் 3 காரிப்பிக்கப்பட்டது. 1, அப்பத்தை பிட்டு இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரம் என்றார். அவர் திராட்சரசத்தை இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொன்னால், அதுக்கு முன்னாடியே ஒரு நடந்துச்சு. என்ன தெரியுமா? ரட்சிப்பு என்ற வஸ்திரம் கிழிக்கப்பட்டது. ஏசு அது பாருங்க, ஒரு ஆசாரியன் அந்த இடத்துல நசரேயன்கள் அழகா முடி வெட்டி அழகா இருப்பாங்க, அழகா ட்ரெஸ் பண்ணின்னு இருப்பாங்க. ஆனா அவர் ட்ரெஸ் என்ன பண்ணாங்க? ஒன்றுக்குரிய 39 முறை அடிச்சாங்களாம். என்ன பாருங்களேன், ஒவ்வொரு முறை அடிக்கும் போதும் அந்த கொக்கிய மாதிரி இருக்குமா, அது எடுத்தாங்கன்னா சதை அப்படியே பிச்சுக்கிட்டு வருமா. பாருங்களா, அப்போ எவ்வளோ ரத்தம். நம்ம சாதாரணமாக நான் கூட நேற்று வச்சுக்கிட்டேன், லைட்டாக அப்படி ரத்தம் வந்தது. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், ஒன்றுக்குரிய 39 முறை அடித்தாங்கன்னா எப்படி அந்த சரீரத்தை ரத்தம் வந்து மூஞ்சில் அடிப்பட்டிருக்கும். நான் பார்த்து அடிச்சிருப்பாங்க, நெஞ்சில் இடுப்பில் அடி எவ்வளோ அடிக்கணும் அடிச்சிருப்பாங்க. அப்போ நினச்சி பார்த்தேன், அந்த அந்த வஸ்திரத்தை எடுத்திருந்தாங்கன்னா இப்படி புழிஞ்சிருந்தாங்கன்னா அதில் ரத்தமாக வந்திருக்கும். அப்போ நினச்சி பார்த்தேன், தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு நான் யோசித்து பார்த்தேன், அப்பம் பிடுவதற்கு பிறகு அவர் எல்லாரும் ராசரசத்தை கொடுத்த பிறகு 3வது ஒரு காரியமானது பிக்கப்பட்டது. அவருடைய வஸ்திரத்தை பிட்டார். எதுக்கு தெரியுமா? உனக்காக எனக்காக அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நம்முடைய பாவங்களை மூடுவதற்காக. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். என் பாவங்கள் மூடப்பட்டதுக்கு ஒரு விலக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விலக்கிரயத்தை யாரும் அற்பமா எண்ணாதீங்க. எப்பெல்லாம் ஒரு பாவத்தை துணிந்து செய்கிறோமோ புரிந்து கொள்ளுங்க, என் இயேசு ஒரு மகிமையின் வஸ்திரம் எனக்காக கரைப்பட்டு கிழிக்கப்பட்டது. மறுபடியுமாக என் பாவத்தினால மறுபடியுமான அதை செய்யணுமா என்ற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 2 காரியத்தை மாத்திர சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 வஸ்திரத்தை மாத்திர சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். முதல் வஸ்திரம் ரட்சிப்பாக உண்டாகிறது. இயேசு உடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டது. 2வது வஸ்திரத்தை குறித்து நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 24:12 நாம் வாசிக்கலாம். பேதுருவோ எழுந்திருந்து கல்லனிடத்தில் ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட்ட வைக்கிறதை கண்டு சம்பவித்தை குறித்து தண்ணீரிலே ஆச்சரியப்பட்டு போனான். மகிமையின் வஸ்திரம். அல்லேலூயா. இது என்ன வஸ்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். முந்தி என்ன பார்த்தோம்? நமக்காக ரட்சிப்புக்காக கிழிக்கப்பட்ட வஸ்திரம். 2வது மகிமையின் வஸ்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி மகிமைனா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் பாருங்க. அவர் அடக்கம் பண்ண போது சாதாரணமான வஸ்திரமா இருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த வஸ்திரம் மகிமையாக மாறினது. அல்லேலூயா. எந்த வஸ்திரம் கிழிக்கப்பட்டதோ உயிர்த்தெழுதல் பிறகு அது மகிமையாய் மாறினது. உனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் அதே மகிமை உனக்குள் இருக்கிறது. 3வது ஒரு வஸ்திரத்தை நான் காண்பித்து ஆசைப்படுகிறேன். ரூத் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இதோட நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ரூத் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரூத் 3:7 வாசிங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாடு. புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்து போதுங்க. பாருங்க, 3வது வஸ்திரம் வாழ்க்கைக்கு நம்ம கொடுக்கிற வஸ்திரம். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வாழ்க்கை கொடுக்கிற வஸ்திரம்? நீங்க பாருங்க, போவாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறார்.
யாருடைய சந்ததியிலிருந்து இயேசு வந்தார்னா இந்த ரூத்தோடைய சந்ததியில வந்தார். இந்த போவாஸ் இயேசுவுக்கு அடையாளமா இருக்கு. எப்படி தெரியுமா? அன்று ரூத்தோடைய வாழ்க்கை என்ன செய்யணும் ஏதுன்னு தெரியல, தன் போர்வை விரைத்து சொல்கிறான், உனக்கு நான் ஒரு வாழ்க்கையை தருகிறேன். அதே பொழுது ஆண்டவராகிய இயேசுவின் சரீரமும் அந்த சரீர வஸ்திரமும் நம் பாவங்களை மூடுவது மாத்திரம் இல்லை, மகிமையின் வஸ்திரம் மாத்திரம் இல்லை, நமக்கு ஒரு வாழ்க்கையும் தருகிறது. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த வஸ்திரத்தினால தான் அந்த பெரும்பாடு ஸ்ரீ தொட்ட பொழுது ஒரு வல்லமை இறங்கினது. இன்னைக்கு அந்த வஸ்திரம் இன்னைக்கு சாட்சியாக இருக்கிறது. அந்த சரீரம் வஸ்திரம் மேலே வந்ததுன்னா உன் பலவீனங்கள் மறையும், உன் சோர்வுகள் மறையும், உன் பாடுகள் மாறும். அந்த வஸ்திரத்தில் அப்பேற்பட்ட வல்லமை இருக்கிறது. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அப்படியே கண்களை மூடுவோம்.